எனக்கு நான் உடுப்பு கழுவி கழுவி வேணான்னு போயிட்டு வாஷிங் மெஷின் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். மகிட்ட ஸ்கூல் வேலைக்கு லேப்டாப் ஒண்ணு வாங்கணும். கிட்டடியில நாங்க ஷாப்பிங் போகவே இல்லையே. ஜீரோவா தான் இருக்கு. கையில இருந்த காசு முடிஞ்சிட்டா? இல்ல பீப்பிள்ஸ் கிரெடிட் கார்டுல வாங்கினா வட்டி இல்ல. தற்போது பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வனவு செய்து 3 வருட காலம் வரை வட்டியின்றியும் மீளச் செலுத்துங்கள். இச்சலுகை தெரிவு செய்யப்பட்ட விற்பனை நிலையங்களில் டிசம்பர் 31 வரை மட்டுமே. மேலதிக தகவல்களுக்கு www.peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வனவு செய்து வட்டியின்றி மீளச் செலுத்துங்கள். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ண பிள்ளை, வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சனத்தொகையில் 20% கோவிட் தடுப்பு மருந்து வழங்க உலக சுகாதார ஸ்தாபனம் இணக்கம். இதற்கு குழுக்களும் நியமனம். இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு கோவிட்-19 தொற்றை இல்லாதொழிக்கும் ஆற்றல் உண்டென்று ஜனாதிபதி தெரிவிப்பு. மாற்று வழிகள் மூலம் பாடசாலை மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்ல நடவடிக்கை. கம்பஹா மாவட்டத்தில் சுமார் 3 லட்சம் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு பூர்த்தி. அரச நிதி தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவராக அனுரா பிரியதர்ஷன யாப்பா நியமனம். தேர்தல் சூடு தணிந்த நிலையில் கோவிட்-19 பற்றி கவனம் செலுத்தும் அமெரிக்க தலைவர்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் சனத்தொகையில் 20% கோவிட்-19 தடுப்பு மருந்தை வழங்க உலக சுகாதார ஸ்தாபனம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதற்குரிய விடயங்களை ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இன்று அமைச்சர் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் தேவையான நிதியை பெறுவது, தடுப்பு மருந்து பெற வேண்டியவர்களை தீர்மானிப்பது உள்ளிட்ட பல விடயங்களை ஆராய்வதற்காக குழு நியமிக்கப்பட்டது. இன்று கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்து மேலும் 595 பேர் வீடு திரும்பினார்கள். இதன் பிரகாரம் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 8880. மேலும் 5014 பேர் மருத்துவமனைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகிறார்கள். அதேவேளை வெலிக்கடை சிறைச்சாலையில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று 99 அதிகரித்துள்ளது. கோவிட்-19 தொற்றை இலகுபடுத்தும் ஆற்றல் இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு உண்டென்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த முயற்சிக்கு மக்களின் ஒத்துழைப்பே அவசியம் என்று ஜனாதிபதி கூறினார். கோவிட்-19 பரவல் தடுப்பு செயலணியின் கூட்டத்தில் அவர் உரை நிகழ்த்தினார். இந்த கூட்டம் இன்று இடம்பெற்றது. கோவிட்-19 என்பது சுகாதார நெருக்கடி. இதிலிருந்து மக்களை பாதுகாத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது சுகாதாரத்துறையினரதும் அரசாங்கத்தினரும் பொறுப்பு. அதனை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக ஜனாதிபதி கூறினார். தொற்று பரம்பலுக்கு மத்தியிலான 3 மாற்று வழிகள் பற்றியும் அதன் சாதக பாதகங்கள் பற்றியும் ஜனாதிபதி விளக்கி கூறியதாக அவரது ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கோவிட் நெருக்கடிக்கு மத்தியில் பாடசாலை மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை மாற்று வழிகளை பயன்படுத்தி தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக கல்வி அமைச்சும் கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகங்கள், தொலைக்கல்வி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சும் இணைந்து வேலை திட்டத்தை அமலாக்குவதாக அதன் செயலாளர் கலாநிதி உபாலி எம் சேதர தெரிவித்தார். இந்த வேலை திட்டத்தில் தேசிய கல்வி நிர்வாகம், மேல்மாகாணத்தின் முன்னணி பாடசாலைகள், தமிழ்மொழி மூல பாடசாலைகள், மாகாண கல்வி திணைக்களங்கள் ஆகியவை இணைந்துள்ளன. இலத்திரனியல் ஊடகங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடவிதானம் சார்ந்த நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை ஒளிபரப்புவது பற்றி அரச, தனியார் இலத்திரனியல் ஊடக நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமைச்சின் செயலாளர் கூறினார். தரம் 3
தரம் 3 முதல் 11 வரையிலான வகுப்புகளுக்காக பிரதான பாடங்கள் சார்ந்து நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். ஜிசிஇ உயர்தரம் சார்ந்த சகல துறைகளிலும் பிரதான பாடங்களுக்காக மும்மொழி ஒளிபரப்பு எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பமாகும். 3ஆம் தவணைக்குரிய பாடங்கள் சார்ந்த பாடவிதானங்களுக்கு அமைய நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவை ஒளிபரப்பாகும் நேர அட்டவணை விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. கோவிட்-19 நெருக்கடியால் கம்பஹா மாவட்டத்தில் வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகளை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க விவரித்துள்ளார். இங்கு 2,81,784 குடும்பங்களுக்கு தலா 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கென 140 கோடி ரூபாவுக்கு மேலான தொகை செலவிடப்பட்டது. கம்பஹா மாவட்டத்தில் 5,44,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் மத்தியில் 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக அரசாங்கம் 272 கோடி ரூபாவுக்கு மேலான தொகையை ஒதுக்கியுள்ளது. மேலும் 13 பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த 2,62,470 குடும்பங்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இவை அடுத்து வரும் நாட்களில் வழங்கப்படும். கம்பஹா மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் திட்டமும் அமுலாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதோ செய்து வட்டியின்றி மீளச் செலுத்துங்கள். அரச நிதி தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழு இன்று பாராளுமன்ற கட்டடத்தில் கூடியது. இதன்போது அமைச்சர் பந்துல குணவர்தன குழுவின் தலைமை பதவிக்கு அனுர பிரியதர்ஷன யாப்பாவின் பெயரை பிரேரித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா வழிமொழிந்தார். 9வது பாராளுமன்றத்தின் முதல் அமர்வு சார்ந்து அரச நிதி தெரிவுக்குழுவின் எதிர்கால செயற்பாடுகள் பற்றிய பூர்வாங்க கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. இந்த குழு எதிர்வரும் 12ஆம் தேதி மீண்டும் கூடும். அன்றைய தினம் நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் பற்றி பேசப்படும். தெரிவுக்குழுவின் இன்றைய கூட்டத்தில் அரச மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தார்கள். புதிய வாகனங்களை ஆன்லைன் முறையில் பதிவு செய்யும் நடைமுறையை அடுத்த வாரம் ஆரம்பிக்கப் போவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களத்தின் பிரதான அலுவலகங்களில் மாத்திரமன்றி பிராந்திய அலுவலகங்களிலும் இதற்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். திணைக்களத்தின் யாழ்ப்பாண, அனுராதபுர, அம்பாந்தோட்டை மாவட்ட அலுவலகங்களில் சாரதி அனுமதி பத்திர விநியோகம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏனைய மாவட்ட அலுவலகங்களிலும் இந்த வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும். இன்று காலை பல அலுவலக ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட போதிலும் பயணிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்ததென்று ரயில்வே பொது முகாமையாளர் டிலந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ரயில் வண்டிகளில் சுகாதார விதிமுறைகளை பேண தொழிற்சங்க அமைப்புகள் ஒத்துழைப்பு வழங்கியதாக திரு பெர்னாண்டோ தெரிவித்தார். இந்த விதிமுறைகளை அனுசரிப்பதில் பிரச்சினைகள் இருந்தால் தொலைபேசி வாயிலாக முறையிடலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 1971. அழைக்க வேண்டிய இலக்கம் 1971. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சுபாரதிய கருத்தாடல் நிகழ்ச்சியில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டன. பேராதனை பல்கலைக்கழக சமூகவியல் துறைசார் சிரேஷ்ட விரிவுரையாளர் HMD ஹேரத் கருத்து வெளியிடுகையில், இலங்கையின் பொருளாதார மூலோபாயங்கள், சுகாதார விதிமுறைகள், அரசாங்க அமுலாக்கு கட்டுப்பாட்டுகள் காரணமாக கோவிட்-19 தொற்று ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாக தெரிவித்தார். மலையகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகள் கோவிட்-19 நெருக்கடியால் ஸ்தம்பிதம் அடைந்திருந்த போதிலும் அவை தொடர்பான உறுதிமொழிகளை நிறைவேற்றப் போவதாக ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நுவரெலியா பிரதேச சபை பல்நோக்கு கட்டிட திறப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுபிட்சத்தின் தொலைநோக்கு எனும் எண்ணக்கருவுக்கு அமைய புறநெகும திட்டத்தின் கீழ் கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. விரைவில் வீட்டுத் திட்டம் ஆரம்பிக்கப்படும். ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள வீடுகளில் நீர், மின்சாரம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை. அவற்றை முழுமைப்படுத்திய பின்னர் புதிய திட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர் கோவிட்-19 தொற்று நோய் பற்றியும் கருத்து வெளியிட்டார்.
வெளியிலிருந்து தோட்டப்பகுதிகளுக்கு வருபவர்கள் தொற்று நோய் தொடர்பில் அவதானமாகவே இருக்க வேண்டும். அவ்வாறு வருபவர்கள் தோட்டங்களில் உரிய தரப்புகளிடம் தம்மை பதிய வேண்டும். சுகாதார பாதுகாப்பு தரப்புகளுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வனவு செய்து 3 வருட காலம் வரை வட்டியின்றியும் மீளச் செலுத்துங்கள். மேலதிக தகவல்களுக்கு peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கோவிட்-19 தொற்று நோய் தீவிரமாக பரவியுள்ள தற்போதைய காலகட்டத்தில் சமய நிகழ்ச்சிகளை நடத்தும் போது அதிக கவனம் தேவை என்று சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக பௌத்தர்களின் கடின புண்ணிய காரியங்களை ஏற்பாடு செய்கையில் மக்கள் ஒன்று கூடுவதை முடிந்தளவு தவிர்க்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சு ஆலோசனை வழங்கியுள்ளது. வணக்க ஸ்தலங்களில் ஒன்று கூடும் அடியார்களின் எண்ணிக்கையை 25க்கு மட்டுப்படுத்த வேண்டும். ஆள் இடைவெளி பேணுவது குறித்து கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் சுகாதார அமைச்சு கேட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கொரோனா தடுப்பு செயலணியின் ஒருங்கிணைப்பு மையம் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் கே கருணாகரன் இதனை திறந்து வைத்தார். இந்த நிலையம் 24 மணி நேரமும் செயல்படும். இங்கு மாவட்ட செயலக சுகாதார திணைக்கள அதிகாரிகளுடன் போலீசாரும் ராணுவத்தினரும் இணைந்து பணியாற்றுவார்கள். இந்த நிலையம் வெளி மாவட்டங்களில் இருந்து செல்பவர்கள் பற்றிய விவரங்களை சேகரித்து ஒருங்கிணைப்பதுடன் மருத்துவ உளவள ஆலோசனைகளையும் வழங்கும். இந்த நிலையத்தை தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் 076 1488 076 1488 023 அல்லது 076 6488 606 அல்லது 075 6836 346 அல்லது 077 3237 606 ஆகியவையாகும். உலகச் செய்திகள். உலகளாவிய ரீதியில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5 கோடியை தாண்டியுள்ளது. இன்று அளவில் 5,7,81,000 மேற்பட்டவர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இவர்களில் 12,62,000 மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளார்கள். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,5 கோடியை தாண்டுகிறது. சமகாலத்தில் 1,37,000 மேற்பட்டவர்கள் தொற்றுடன் வாழ்கிறார்கள். இவர்களில் 92,619 பேர் பாரதூரமான நிலையில் உள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் சூடு தணிந்து வருகையில் தற்போது கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதன் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் தமது எதிர்கால திட்டங்களை அறிவித்துள்ளார். எனினும் டொனால்டு டிரம்ப் இன்னும் தமது தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் ஜோ பைடன் கோவிட்-19 செயலணியை இன்று பெயரிட தயாராகி வருகிறார். இந்த செயலணி முன்னணி விஞ்ஞானிகள் அடங்கலாக 12 பேரை கொண்டதாக இருக்கும் என்று அவர் கூறினார். இதேவேளையில் சமகால துணை ஜனாதிபதி மைக் பென்ஸ் பல வார கால இடைவெளிக்கு பின்னர் தமது கொரோனா செயலணியை இன்று கூட்ட உள்ளதாக தெரிகிறது. முடக்க நிலையில் ஏகாந்தமாக இருக்கும் பெண்களுக்கு ஆன்லைனில் காதல் வலைவீசி காசு பறிக்கும் ஏமாற்றுக்காரர்கள் பற்றி கூடுதலான முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாக பிரிட்டன் போலீசார் அறிவித்துள்ளார்கள். இருவருக்கிடையில் தனிப்பட்ட ரீதியில் தொடர்புகளை ஏற்படுத்த உதவும் டேட்டிங் செயலிகள் மூலம் பெண்கள் ஏமாற்றப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். வேல்ஸ் மாநிலத்தின் மேற்கு பிராந்தியத்தில் மாத்திரம் இத்தகைய ஏமாற்று வித்தைகள் மூலம் பலரிடமிருந்து 13 லட்சம் ஸ்டெர்லிங் பவுண்ட் பணம் பறிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் உத்தியோகத்தர் ரெபேக்கா ஜான்ஸ் கூறினார். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் ட்ரக் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் 7,000 வீடுகளுக்கு அரசாங்கம் மின்சார வசதிகளை வழங்கும் என்று அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் மின் விநியோகம் பற்றி உறுதியளித்தார். இதில் கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகள் குறைபாடுகளை எடுத்துக் கூறினார்கள். குறைபாடுகளை ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவற்றை துரிதமாக நிவர்த்தி செய்யப் போவதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ தெரிவித்தார். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டுமில்ல, வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டுமில்ல. விளையாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணம் துரையப்பா மைதானத்தை அபிவிருத்தி செய்ய போவதாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று காலை மைதானத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்ட அமைச்சர் ஒரு விளையாட்டு வீரர் என்ற வகையில் மைதானத்தில் நிலவும் குறைபாடுகளை தாம் அறிய முடிவதாக குறிப்பிட்டார். எனவே குறுகிய காலத்திற்குள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து துரையப்பா மைதானத்தை சர்வதேச தரம் கொண்டதாக அபிவிருத்தி செய்யப் போவதாக அமைச்சர் கூறினார். இந்த மைதானத்தில் தடகள பந்தயங்களுக்காக செயற்கை ஓடு தடங்களை அமைப்பது பற்றியும் தேக பயிற்சி நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பது பற்றியும் அவர் உறுதியளித்தார். விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 28வது வருடாந்த ஏற்றுமதி விருது விழா பின்போடப்பட்டுள்ளதாக இலங்கையின் தேசிய ஏற்றுமதியாளர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. இந்த விழா எதிர்வரும் டிசம்பர் 17 கொழும்பு ஷங்ரிலா ஹோட்டலில் நடைபெற இருந்தது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்றுமதி விழாவை ஜனவரி 19 நடத்துவதென அதிகாரிகள் தீர்மானித்துள்ளார்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் குழுமம் 3வது காலாண்டில் வரலாறு காணாத வருவாய் இழப்பை எதிர்கொண்டுள்ளது. சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னதாக இந்த குழுமம் $94 மில்லியன் வருமானத்தை ஈட்டியது. சிங்கப்பூரிலும் ஏனைய சில நாடுகளிலும் எல்லைகள் மூடப்பட்டுள்ளதால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை நாடிய பயணிகளின் எண்ணிக்கை 99% வீழ்ச்சி கண்டுள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். காலநிலை அறிக்கை. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த திணைக்களம் இன்று நண்பகல் விடுத்த நாளைய தினத்திற்கான வானிலை அறிக்கையில் இந்த எதிர்வு கூறல் இடம்பெற்றுள்ளது. ஏனைய பாகங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மேல் சப்ரகமுவ, தென் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை பெய்யலாம். இடிமின்னல் தாக்கங்களின் பாதிப்புகளை தவிர்க்க போதிய முற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்கப்படுகிறார்கள். மத்திய, மேல் சப்ரகமுவ, ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரத்தில் பனிமூட்டமான காலநிலை நிலவும் என்று அறிவிக்கப்படுகிறது. காலநிலை பற்றிய அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
இலங்கையின் சனத்தொகையில் 20% கோவிட் தடுப்பு மருந்து வழங்க உலக சுகாதார ஸ்தாபனம் இணக்கம், இதற்குரிய குழுக்களும் நியமனம். இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு கோவிட்-19 தொற்றை இல்லாதொழிக்கு மாற்றல் உண்டென்று ஜனாதிபதி தெரிவிப்பு. மாற்று வழிகள் மூலம் பாடசாலை மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்ல நடவடிக்கை. கம்பஹா மாவட்டத்தில் சுமார் 3 லட்சம் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு பூர்த்தி. அரசு நிதி தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பா நியமனம். தேர்தல் சூடு தணிந்த நிலையில் கோவிட்-19 பற்றி கவனம் செலுத்துகிறார்கள் அமெரிக்க தலைவர்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.